இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்சு பார்க்கலாம். காலையில் டிஃபனுக்கு வந்து ஆனியன் தோசை. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து அக்கா வீட்டிலேருந்து சிக்கன் கிரேவி கொடுத்துருந்தாங்க நேற்று. அதுதான் இருந்துச்சு, அது சூடு பண்ணி வச்சார். அதுதான் நாங்கள் இந்த தோசைக்கு சாப்பிட்டோம். தோசைக்குமே அதுக்குமே சூப்பராக இருந்தது சிக்கன் கிரேவி. என் பையனுக்கு ஒரு தோசை விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டேன். எங்கள் வீட்டுக்கார் சாப்பிடல, வேண்டான்னிட்டார். இப்போ மத்தியானம் லஞ்சுக்கு வந்து பிரியாணி தான் பண்ணியிருந்தார். ஏன்னா நேற்று நான்வெஜ் எடுக்கலை, கடையில் தான் வாங்கினோம். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதனால் இன்றைக்கி சரி பிரியாணி பண்ணிடுறேன்னு சொல்லி பிரியாணி பண்ணார். பீஃப் பிரியாணி தான் பண்ணார். சூப்பராக பண்ணியிருந்தாருங்க. நல்ல அது வந்து அவருக்கு வந்து இந்த பிரியாணி முக்கியமாக இந்த பீஃப் பிரியாணி ரொம்ப நல்லா பண்ணுவார். சூப்பராக இருந்தது. சாதம்லாம் நல்லா உதிரி உதிரியாக இருந்தது, நீட்டாக. செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க பிரியாணி. சும்மா வெறுமனவே பிரியாணி சாப்பிட்லாம், அப்படி இருந்தது. இதுக்கு தொட்டுக்கிறது வந்து தயிர் பச்சடி தான். பாருங்கள், நல்லா அந்த என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அது நீங்கள் யாருன்னா வீட்டுக்கு வரது இருந்தால் சொல்லுங்கள், எங்கள் வீட்டுக்கு நான் செய்ய சொல்கிறேன். சூப்பராக செய்கிறாரு பிரியாணி. அந்த கறியுடைய சாரெல்லாம் இறங்கி சூப்பராக இருந்தது. அதுக்கு தயிர் பச்சடி நல்லா திக்காக தயிர் போட்டிருந்தார். புளிப்பே இல்லாமல் நல்லா வெங்காயம்லாம் போட்டு அப்படி தயிரே பாருங்கள் நல்லா க்ரீம் மாதிரி இருக்குது. சூப்பராக இருந்தது. ரெண்டுத்துக்குமே நல்லா இருந்தது. என் பையனுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து நேந்திரன் சிப்ஸ் தான் கொடுத்துருந்தேன். இது வந்து எங்கள் அக்கா வாங்கிட்டு வந்தாங்க, ஊருக்கு போயிருந்தாங்க, வாங்கிட்டு வந்தாங்க. நான் இதோடைய வீடியோ உங்களுக்கு தனியாக போகிறேன், என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னு. இன்றைக்கி இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்சு. வாங்க சாப்பிட்லாம்.